நாளையில இருந்து பிராக்டிஸ் ஆரம்பிக்கணும். எனக்கு கூட பிராக்டிஸ் தேவையா? உனக்கு தான்டா பிராக்டிஸ் தேவை. அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க. என்ன சோப் போட்டு விடணுமா? ஒரு பவுல் ஃபுல்லா நல்லா முந்திரி பருப்பா எடுத்து வச்சுக்கோங்க. நெய்ல நல்லா வறுத்துக்கணும், மிதமான சூட்ல. முந்திரி பருப்பு எதுக்கு சார்? அடக்கி இருக்கு பயப்புள்ள. டயர்டுக்கு பீர் சாப்பிடும்போது சைட் டிஷ் புரோட்டீன்ஸா எடுத்துக்கிட்டா பாடிக்கு நல்லது தானே. ஊசி குடிக்கு எப்படிலாம் பிராக்கெட் போடுறான் பாரு. அப்புறம் இந்த பீர்லாம் மொத்தமா வாங்கும்போது பிராண்ட மாத்தி மாத்தி கொடுத்துருவானுங்க. ஏமாந்துராதீங்க, பி கேர்லெஸ். ஒரே பிராண்டா இல்லனா தலைவலிக்கும், அப்புறம் பிராக்டிஸ் பாதிக்கும்பா. இன்னொரு முக்கியமான விஷயம், பீர் வாங்கும்போது நல்ல கண்ணத்துல வச்சு பார்த்து வாங்கணும். கண்ணத்துல எதுக்கு வச்சு பார்க்கணும்? அட பீர் கூலிங்கா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க வேணாமாப்பா? இப்ப எல்லாம் எந்த டாஸ்மாக்லயுமே பியர் கூலிங்கா கிடைக்கிறது இல்ல. அடியே ரத்தி அக்னி கோத்ரி, நல்லா டின் பீர் மாதிரி இருக்கும்போதே நினைச்சேன்டி. நீ ஒன்னும் கவலைப்படாத செல்லக்குட்டி, அதுக்கு ஒரு ஐடியா பண்ணுவோம். ஐயோ ஏதோ பெருசா பிளான் பண்றானே. திஸ் மூல கார்னர் எப்படி இருக்கு? சொல்லாத நைஸ் மூல. வெரி குட். அங்க ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சிருங்க, அதுல பீர் பாட்டிலாம் ஃபில் பண்ணி வச்சிருங்க. ப்ராப்ளம் சால்வ்டு. சார் நாங்க கிளம்புறோம். நாளைக்கு 6 மணிக்கு ஜிம் வந்துருங்க. கோச் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. 6 மணிக்கா? ஆமா. மிட் நைட்லயா? மிட் நைட்டா? அப்படின்னா நான் 5:30 மணிக்கு எந்திரிக்கணுமே. அப்படின்னா நைட்டு நல்லா தூங்கணுமே. டெஃபினெட்லி. நைட்டு நல்லா தூங்கணும்னா இந்த இந்தியன் நடிகை ஒண்ணு இருக்குதே, அது இல்லப்பா, இந்த ஏசி விளம்பரத்துலாம் வருமே, பிரியங்கா சோப்ரா. அந்த ஏசி வாங்கி மாட்டிருங்க. நல்ல வேளை அந்த நடிகையை கேட்காம விட்டான். அப்புறம் மெத்த, உனக்கு பிடிச்ச கலர் என்ன? எங்களுக்கு எந்த கலருமே பிடிக்காது. சும்மா என்னதானே கேட்டாங்க? ப்ளூ. ஹை, எனக்கும் பிடிச்ச கலர் ப்ளூ. அதே கலர்ல வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிடுறீங்களா? ஏற்கனவே ப்ளூ கலர் தான் அடிச்சிருக்கு. பட் அது உங்க காசுல அடிக்கலையே. அப்புறம் நாங்க அப்புறம் வரோம். பை. நல்ல வேளை பேண்டையும் சட்டையும் விட்டான். அதையும் கேட்டான்டா. அது என்ன கையில? லேப்டாப். அதையும் வச்சுட்டு போங்க. ஏன் இவளையும் கேள? நல்லா இருந்தா கேட்க மாட்டோமாப்பா?